தமிழ்நாடு அரசு என்பது அவருக்கு ஒத்துழைத்தது என்றால் இங்கே ஒத்துழைக்க மறுத்தது யார்? வெறும் செந்தில் பாலாஜி அவர்களை மட்டுமே குற்றவாளி என்று சொல்ல விரும்புகிறாரா? அப்படி என்றால் அவர் என்ன வகையான குற்றத்தை செய்தார்? ஆட்களை ஏவினாரா? கல்லெறிந்தாரா? வன்முறையை தூண்டினாரா? அதனால் போலீஸ் லத்தி சார்ஜ் நடந்து துப்பாக்கி சூடு நடந்து உயிரிழப்பு ஏற்பட்டதா? இதுதான் அரசியல் நேர்மையற்ற ஒரு கருத்து. அது ஸ்டாம்பீட் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய ஒரு நெரிசல் சாவுகள். கூட்ட நெரிசல்ல இறந்திருக்கிறாங்க. ஒரு ஸ்கொயர் மீட்டர்ல 4 பேர் அல்லது 5 பேர் தான் நிற்க முடியும். ஆனா 10 பேர் 15 பேர் நிற்கிற அளவுக்கு கூட்டம் அந்த இடத்துல திரண்டு இருக்கிறாங்க. 10 மணி நேரம் காத்திருக்கிறாங்க. அதனால ஏற்பட்ட ஒரு தற்காப்பு முயற்சி. நம்ம பிழைச்சா போதும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் அங்கிருந்து தப்பிக்க முயல்கிறார்கள். அதுல கீழே பேலன்ஸ் பண்ண முடியாம விழுந்தவங்க மேல மற்றவங்கெல்லாம் ஏறி மிதிச்சு ஓடினதுனால ஏற்பட்ட சாவு அப்படிங்கிறது 100 விழுக்காடு கண்கண்ட உண்மை. அதை போய் மறைச்சி அதில் ஒரு சதி இருக்குன்னு சொல்றதும், உள்நோக்கம் கற்பிப்பதும், திமுக அரசு மீது பழி போடுவதும் இது மிக மிக ஆபத்தான ஒரு அரசியல்.